குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பிரதமர் மோடியின் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 2,82,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மோடி 3வது முறை பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை நடப்பாண்டு முதல் மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பயனாளிகள் கணக்கெடுப்பை புதிதாக நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் பயனாளிகள் விவரத்தை கணக்கெடுக்க ஊராட்சி செயலர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். பயனாளிகள் தேர்வு தொடர்பாக புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள பயனாளிகளில் தகுதி இல்லாதவர்களை நீக்க வேண்டும். ஆவாஸ் பிளஸ் மொபைல் ஆப்பில் பயனாளியை படம் பிடித்து அவர் குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும். 3 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர், வேளாண் இயந்திரங்கள் வைத்திருப்போர், 50,000 ரூபாய்க்கு மேல் உள்ள வரம்பில் கிசான் அட்டை வைத்திருப்போர், குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் அரசு பணியில் இருந்தால் தேர்வு செய்யக்கூடாது. அரசிடம் பதிவு செய்யப்பட்ட வேளாண் சாராத நிறுவனம் வைத்திருந்தாலோ, குடும்ப உறுப்பினர் மாதம் 15,000க்கு மேல் சம்பளம் வாங்கினாலோ, வருமான வரி, தொழில் வரி செலுத்தினாலோ பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது. நீர்ப்பாசன நிலம் 2.5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ, நீர்ப்பாசனமற்ற நிலம் 5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ சேர்க்கக்கூடாது போன்ற விதிமுறைகள் உள்ளன.